தம்பி நில்லுங்க நில்லுங்க. ஆமா, இப்ப எனக்கு எதுக்காக மாலை? வரப்போற தேர்தலில் உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் தம்பி. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்க பலம் தெரிஞ்சுதானே தம்பி தேடி வந்திருக்கோம். நீங்க மட்டும் இறங்குனீங்கன்னா என்னமா நடக்கும் தம்பி? இறங்கிட்டேன். ஐயோ, சைக்கிள் இறங்க சொல்ல தம்பி, அரசியல் இறங்க சொல்றோம். என்ன யோசிக்கிறீங்க தம்பி? அரசியல்னா அரசியல் பத்தி தம்பிக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இப்ப அவரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த விஷயத்த பேசுனா தம்பி முதல்ல ஆதரவு கேட்டு உங்க அண்ணன் தான் போனோம். அவரு இல்லைட்டாரு, அதான் உங்ககிட்ட வந்தோம். அவருக்கு எந்த விதத்தில் நீங்க குறைஞ்சு வரல தம்பி. அதே ஹைட், அதே வெயிட், அதே கலரு, மொத்தத்தில் அவரே தான் நீங்க. ஆமா, அவரையே உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு. போன தடவை எதிரெதிர கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்துட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மடத்தனமா கேட்கிறாரு தம்பி. உங்க வசதியை பத்தி தான் கவலைப்படுறீங்க, மக்களை பத்தியே கவலைப்படுறது இல்லைன்னு முட்டாள்தனமா பேசுறாரு தம்பி. மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க, ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவுட்டத்தனமா பேசுறாரு தம்பி. சொல்லுங்க தம்பி, உங்க அண்ணன் கொஞ்சமா அறிவுதா? எங்க அண்ணன் என்ன பத்தி எது வேணும் சொல்லலாம்டா. எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க. தள்ளுங்கடா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயா? வித்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஏரிக்கரையின் மேலே ரொம்ப தேய்க்காதப்பா, வெள்ளையாட போது. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழு வச்சுட்டே. நீ என்ன உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு நான் தான் சொன்னேன். டான்ஸ் பார்த்தோம்னு பொறுப்பெல்லாம் வாடான்னு. நீ தான் சொன்ன அந்த தம்பி நல்லா ஃபைட் பண்ணோம் பாக்கலான்னு. ஏய், என்னடி வள வளன்னு பேசிட்டு இருக்கியா? ராத்திய விடுங்க தட்டுக்கிடு. ஆஹா, நீங்க பாட்டுக்கு வடை சுடுற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டுற போறீங்க. அது சரி, அக்கா தங்கச்சி 2 பேரும் எருவித்த குடும்பம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் ஆடுற ஆட்டத்தை வாய பொழுது பாத்தீங்கல்ல, இப்ப அணுவீங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், ஆளு வீணு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். அப்பா வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு போறேன்ட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும். அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு எங்க புத்தி போச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க சொல்லியும் பண்ணுங்கப்பா. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எட்டி உதச்சுன்னா இடுப்பெலும்பு கலண்டுரும். ஆமா, நீங்க உதச்சுதான் வரிசையா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில. என்னடி முணங்குற? எம்ஏ படிச்சிருக்கானே எம்ஏ. அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. அவன் ஆட்டம் பக்கம் வந்தானா? சக்திவேலு, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் ஆட ஆட்டத்தை பார்க்கவா இவங்க போனாங்க? கோயில் திருவிழாக்கு போனாங்க. போற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நேராகிறதா? இதுக்கே இப்ப குதிக்கிறேன். அட நீ சும்மா இருமா. உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா வந்துருவியா? உங்க அண்ணன்மாருக்கு 2 பேரும் ஆடுற ஆட்டம் உனக்கு தெரியுமா? அதுக்கு பெத்து வச்ச 2 கழுதை என்னமா ஆடுது உனக்கு தெரியுமா? விவசாய கட்ட குடும்பமால இருக்கு. நீ சும்மா ரெடி. ஏண்டா, என்ன பத்தி என்னதானே நினைக்கிற? இந்த கிழமை ஆப்ட வச்சு போட்டிருக்கானு பாக்குறியா? உங்க 2 பேத்துக்கு பேண்ட் போறது சொல்லி கொடுத்த உடனே நான்டா திரும்ப அந்த பக்கம் எந்த வேலை தெரிஞ்ச மெக்கானிக் இவ்வளவு ஸ்பேனர் மாட்டி வச்சிருக்கிறான். இந்த ஸ்பேனராலே யாருகிட்ட தாத்தா வீட்டுக்கு வரலையா? உங்களை தான் கேக்குறேன். ஏய், வர சொல்றேன். வரமாட்டார். ஏன்? அவர் கோபமா இருக்கார். திருவிழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுத்தனமா திருவிழா போய் ஆடிட்டு வந்துட்டீங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏய், வர சொல்றா. அவர் கோபத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். வந்து வண்டியில உட்கார சொல்லு. மிஸ்டர் ஓல்ட்மேன், எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிடுறார். ஏய், வர்றாரா இல்லையா? நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள வந்து வண்டியில உட்கார சொல்லு. 1 2 3 புடி புடி போறம்போ தங்கராசன் வண்டி வருது. ஆய், அக்கா இங்க பாரு, பேரன் சைக்கிள் ஓட்டுறதும் பெருசு பின்னாடி உட்கார்ந்துட்டு போறதும். பேரன் மேல கோவம் போல இருக்கு. அதான் பெருசு கோணிக்குச்சு. கோவம் வந்தாதான் இப்படி, இல்லனா இது குஷியா இருக்கும்போது பாக்கணுமே. அப்பா, நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே, ஆடும் விழியிலே, கீதம் பாடும் மொழியிலே, கூத்தாடும் கொண்டையிலே, கொஞ்சுதடி மல்லிகைப்பூ. தங்கராஜ், அங்க போற பாத்தியா காவத்த?
தலையில புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு ஒரு முளை மல்லிகைப்பூவை குண்டையில வச்சுக்கிட்டு சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா புதுசா மாட்டின பம்பு செட் மாதிரி பளிச்சுன்னு இருப்பான். வாய் முடிஞ்சு தாத்தா, வயசுக்கு தந்த பேச்சா பேசுறீங்க? இதாண்டா இவனுக்கு கூட இதெல்லாம் சேரவே கூடாதுன்னு. அவங்க அம்மா கூட நல்லா இருப்பா. அரசு சும்மா ச்சே, இந்த பெருசு இப்படி அலும்பு பண்ணுமாக்கு. முன்னாடி உட்கார்றதை விட பின்னாடி உட்கார்றது தான் நல்லது. சின்ன மாப்பிள்ளை ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ளை இந்த குதி குதிக்கிறாரு. பேசாம பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ஒண்ணா சேர்த்து வச்சிருவோமா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்மள பிரிச்சிருவாங்க. அது சரி, பெரிய மாப்பிள்ளை நம்மள விவசாய கட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு. ஏன் ஃபீல் பண்ற? விவசாய கட்ட குடும்பம் தான் ஒத்துக்க. ஆனா விவரம் இல்லாத குடும்பம் இல்லையா? ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோமே, நம்மள விவரம் இல்லாதவங்க. இப்பவே இந்த பொடியை இந்த போடு போடுறானே, நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க, வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே. அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். அதனாலதான் சின்ன மாப்பிள்ளை மடக்கி போடலாம் முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி மடக்குவீங்க? சந்தேகத்துல பிறந்தவனே ஆளுக்கு ஒண்ணு 2 பொண்ணுங்க எதுக்கு பெத்து வச்சிருக்கோம்? வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கும் தோணுதா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு படிக்க வச்சோம். அவளுங்க இன்ஜினியர் ஆகல, சுக்குநீர் ஆகல, திரும்பி வந்துட்டாளுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா 2 பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம். சின்ன மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம். பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா தொழில் மாறிடும். என்ன? ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா தரேன். உன்னை முன்ன பின்ன தெரியாது, நான் எப்படி உனக்கு பணம் தரது? முன்ன பின்ன தெரிஞ்சா கொடுத்துருவீங்களா? இது முன்ன, இது பின்ன. இப்ப கொடுங்க. என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு, வரட்டு வச்சுக்கிறேன். துபாயில இருக்க உங்க பிரச்சனை தெரியவா போகுது? செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். எங்க போறீங்க? ஏய், காலையில வெளியே போகும்போது அவசரமா எங்க போறீங்க கேக்குறியாடா? ஏன் பொண்ணு பார்க்க போறீங்களா? பாட்டிக்கு பிறந்த நாள் தோட்டத்துக்கு போறேன். வாங்க வாங்க போய் வாழ்த்து சொல்லுங்க. நீ போய் ஒரு ஷாப் பண்ணிடா அப்படா. சரி, பாட்டி ஏதாவது அன்பா கொடுத்து விட்டாங்கன்னா அர்ஜென்ட்டா கொரியர் அனுப்பி வைங்க. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஒரு ஷாப் பாத்துக்கிறேன். ராமனே, பாட்டி எங்க? இப்பதான் சக்திவேல் ஐயா வந்து பெரியம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணன் முந்திக்கிட்டாரு. பாட்டி, பாட்டி, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, அந்த அவன் வந்திருக்கான். எவன்? அவன் தான் இந்த தங்கராஜ் பையன். அவனை தான் பார்த்தேன். அவனையும் பாத்தீங்க? சும்மா சும்மா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதான் அவனை நானும் முறைச்சு பார்த்தேன். அவன் இங்க வந்தான்? என்னப்பா, இது கோயிலு, பொது இடம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். நீ சாமியை கும்பிடு. நான் அவனை இன்னொரு தடவை முறைச்சு பாக்குறேன். நீ வர வேண்டாம், காத்துக்கு வரல. என்ன பண்றது? பாட்டி, சாமியை பாருங்க. பிரதிஷ்டதே சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. தானியம் தனம் வசம் பகுபத்ர லாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயு. பாட்டி போலாமா? போலாம்.
பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, இந்த முத்துலட்சுமி மகன் வந்தா அதான்